சீமான் இருக்காருல்ல, அவர் அன்னைக்கு விக்கிரவாண்டி மாநாட்டுக்கு முன்னாடி என் தம்பியை நான் தான் வர சொன்னேன், என் தம்பிக்கு நான் ஆதரவு தெரிவிப்பேங்கனாரு. நாங்க உங்களை ஆதரவு கேட்டோமா? உங்களை அண்ணனா பஸ் நாங்க ஏத்துக்கிட்டோமா? உன்னை நம்பிதான் நான் 56 பேர்த்த நான் இழுத்துட்டு போய் ஓட்டு போட வச்சேன் மைக்கு சின்னத்துல. அன்னைக்கு எங்க தலைவர் மைக்கு சின்னம் தான் அறிவிச்சாரு, ஆதரவு தெரிவிக்கல. ஒரு இசை வெளியீட்டுலால மைக்க கொடுத்துட்டாரு. அந்த மைக்கில சாம்பியன் எடுக்கவா கையில தூக்க எல்லாம் பதறிட்டா. உன்னை யாரையும் கேட்டானா? எங்களை ஏமாத்தி விஜய் ஆதரவு தெரிவிக்கிறேன்னு சொல்லி ஓட்டு வாங்கிட்டு இன்னைக்கு அனில் குஞ்சாங்கிற என்னென்னமோ வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுற. நேற்று ஒரு எம்ஜிஆர் எவ்வளவு பெரிய தலைவர், அண்டா எவ்வளவு பெரிய தலைவர், 2 சனியனை சேர்ந்து ஒரு சனியன் ஆகி சனிக்கிழமை வருதான். அதெல்லாம் ஒரு அரசியல் தலைவரா? நாங்க அண்ணன் தம்பி போன 2 நாளைக்கு முன்னாடியே பேட்டி கொடுக்கிறாரு. என்ன சொல்றாருன்னா, அண்ணன் தம்பிக்குள்ள பிரச்சனை உண்டாக்குறீங்கன்னு கேட்கிறாரு. அப்ப என்ன சொல்றாரு, நாங்க தம்பியை எதிர்க்கல, கொள்கையை திருத்த சொல்லிக்கிறேன். அப்படியே நீ கட்சி ஆரம்பிச்சா, விஜய் எதிர்க்கவா நீ கட்சி ஆரம்பிச்சா, வேணா நீ நாம் தமிழர் கட்சியை கலைச்சிட்டு நாங்க கொள்கை பரப்பு செயலாளர் தமிழ்நாட்டு ஃபுல்லா வாங்கிக்கோங்க, நாங்க இந்த கொள்கையை திருத்தி தருவோம், தமிழ்நாட்டு மக்களுக்கு கொள்கை கட்சியில இருக்க கொள்கையில திருத்த. உன்னை அமைச்ச கொள்கையை திருத்த சொன்னானா? அன்னைக்கு திராவிடத்துக்கும் தமிழருக்கான போர், இன்னைக்கு ரசிகர்களுக்கும் கொள்கை கூட்டு தான் போற. நீ எங்க இருந்து வந்த? எத்தனை படம் டைரக்ட் பண்ணிருக்க? எத்தனை படத்துல நடிச்சிருக்க? உன்னை வர நடிகர் சித்தரிக்கிறோமா? நாங்க உங்களை பத்தி எதுவும் பேசுறோமா?